ஓடு ஒன்று தான் உள்ளே இருக்க மஞ்சள் கருவுக்கும் வெள்ளைக்கருவுக்கும் தான் விவகாரம்னு பீடிகையோடு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது கிசுகிசு வட்டாரம். பொதுவாக ஒரு படத்தில் நடிக்கிற ஹீரோவுக்கு அப்படத்தில் சம்மந்தப்பட்ட மற்றவங்களுக்கும் ஒரு 7.5 8.5 இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நான் தான் ஹீரோ அப்படின்ற பந்தாவோட தான் நடப்பார் கதாநாயகன். பணம் போட்டவன் நானாச்சே அப்படின்ற பந்தாவோட தான் இருப்பார் தயாரிப்பாளர். கேப்டன் ஆஃப் த ஷிப் நான் தானே, நியாயமாக நான் அல்லவா திமிர காட்டணும் அப்படின்னுவார் இயக்குனர். படத்தில் நடிக்கிற ஹீரோயின் ஐயோ கேட்கவே வேண்டாம், அது ஒரு தனி அழுக்காச்சு காவியம். இதெல்லாம் இல்லாமல் ஒரு படம் வந்தால் அதை கின்னஸில் தாங்க சேர்க்கணும். இப்படி 1க்கு 4ஆவும் 6ஆவும் பிரிஞ்சு நிற்கிற சிலரால் தான் சந்தோஷமாக இயங்கி கொண்டிருக்குது ரசனை உலகம். சரி, விஷயத்துக்கு வரலாமா? பட்டதாரின்ற படத்தில் நடித்து வராரு நம்ம அபி சரவணன். சங்கரபாண்டின்ற டைரக்டர் இயக்க அபிக்கு ஜோடிய அதித்தி ரசிகான்னு 2 ஹீரோயின்கள் நடிச்சிருக்காங்க. படம் துவங்கிய கொஞ்ச நாள்லேயே தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஹீரோ 3 பேருக்கும் ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் போயிட்டுருக்கு. ஹீரோ மீது செம கடுப்பில் இருந்த யாரோ, அது தயாரிப்பாளராகவும் இருக்கலாம் இயக்குனராகவும் இருக்கலாம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்களாம் அவரை. காட்சிப்படி ஃபைட் சீன் பொதுவாக கம்பியாலோ இல்லை பாட்டிலாலோ ஹீரோவை தாக்குற காட்சிகளில் நிஜம் போன்ற மெழுகு ஐட்டங்களை பயன்படுத்துவாங்க. அடிக்கும்போது ஒரு அடிக்கு தாங்காமல் அதுவே பிஞ்சு. ஆனால் ரிகர்சலில் மெழுகு ஐட்டங்களை பயன்படுத்தினவங்க ஷார்ட்னு எடுக்கும்போது நிஜமான கட்டைகளையும் பாட்டில்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. முதல் அடி விழுந்த உடனே ஓ அப்படின்னு அலறிவிட்ட ஹீரோ அபி காலையிலேருந்தே மேகமூட்டம் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரோ என்னவோ 3வது 4வது அடியில் சுதாரிச்சிட்டாராம். நம்மளை வச்சு செய்கிறானுங்க, இவங்களை விடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் என்னங்க, நான் மதுரைக்காரன்டா என்கிட்டயே வா அப்படின்னு ஆவேச குரலோட அதே கட்டையை பிடுங்கி ஸ்டன்மேன்களை போட்டு புரட்டி எடுத்துட்டாரு நம்ம ஹீரோ சரவணன். படப்பிடிப்பு நிலவரம் படப்பிடிப்பு கலவரம் ஆயிட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கேமராமேன் இந்த நிஜ தாக்குதல் முயற்சி அவருக்கே சொல்லப்படாமல் மறைச்சி வச்சுருந்தாங்களோ என்னவோ கட்னு தன்னை அறியாமையே குரல் கொடுத்து தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் பெரிய ரகலையே நடந்ததான் ஸ்பாட்டில். ஏன்னா திட்டமிட்டு அடிக்கிறீங்க, இதுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு ஆவேசமானாராம் ஹீரோ. படம் இன்னும் முடியவே இல்லை, அதுக்குள்ளே கை கால் உடம்பு வலியை விட மன வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அல்லல் படுறாங்களாம் ஹீரோ உள்ளிட்ட படக்குழுவினர். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா மிச்ச நாளில் யார் எலும்பை யார் உடைக்கிறாங்கன்னே தெரியாதுன்னு கதறாரு படத்தில் பணியாற்ற ஒரு பங்குக்காரர். வீங்கிற அளவுக்கு குத்திட்டு விசும்புற அளவுக்கு ஆறுதல் சொல்ல கிளம்பி இருக்கோம். இந்த விவகாரத்தில் ஹீரோவுக்கு ஆறுதலாக பேச வருமா இந்த நடிகர் சங்கம்?